ஹலோ गाइस, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரேஷனோட எபிசோடு 43. எபிசோடு 42 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, ஸ்ட்ரைட்டாக இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே எல்லாரும் முன்னாடியும் வாகின்னு ஒரு துரோகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை சும்மா விட்டா டான்ஜுவான் வீக் ஆகிடுவான்றதால தான் அவன் வாகினை கொன்னான். ஸோ டான்ஜுவானோட அந்த கொடூரமான கொலையும் நம்மால் போட்ட ஸ்கெட்சு தான். இப்போ இந்த மேன்சன் ஒரு பார்ட்டி ஹால் இல்லை, நம்பிக்கை துரோகங்கள் வெடிச்சு சவர்ற ஒரு பேட்டில் ஃபீல்டு. ஒரு சாதாரண கெஸ்ட்டாக வந்த நம்ம ஆள் இப்போ அங்கே இருக்கிற எல்லாரோட விதியையும் மாற்றி எழுத ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஆளோட ட்ரைனிங், சிஸ்டம் ரிவார்ட்ஸ், அப்புறம் இந்த சவுத் ரிட்டர்ன் எல்லாமே மெய்க்கனோட பவரை உடைக்க நம்ம ஆள் போட்ட பக்கா ஸ்கெட்சு தான். இந்த விரிசலை வச்சு மொத்த ஆர்கனைசேஷனையும் டோட்டலாக உடைக்க நம்ம ஆள் பிளான் பண்ணுறான். நம்ம ஆளுக்கு இது வெறும் மிஷன் மட்டும் இல்லை, அடிமத்தனம் அண்ட் துரோகத்துல இருந்து உருவான ஒரு வெறித்தனமான ரிவெஞ்சு. அவளோட பயமும் அவளோட குற்றச்சாட்டும் இதுக்கு பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்தாலும் நம்ம ஆளுக்கு சவுத் சைடு பற்றியும் டான்ஜுவானோட சைக்காலஜி பற்றியும் நல்லா தெரிஞ்சதால தான் இந்த சீன் சக்ஸஸ் ஆச்சு. நம்ம ஆள் சும்மா துரோகியை மட்டும் வெளியே காட்டலை, கார்ட்டல் தன்னோட சொந்த கையை வச்சு தான் கண்ணை குத்திக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். அதனால தான் இந்த அடியை அவனுங்களுக்கு மரண அடியாக விழுந்திருக்கு. அவங்க இன்னர் சர்க்கிளே டோட்டலாக அழுகி போயிருக்குன்ற உண்மை வெளியில் வந்ததால் இனி அங்கே இருக்கிற எவனுக்கும் சேஃப்டி கிடையாது. அந்த பயம்தான் நம்மால் இன்னைக்கு நைட்டு இறக்குன நிஜமான வெப்பன். ஆகின் காலி டான்ஜுவானோட ஈகோ டேமேஜ், லீடர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணை காப்பாற்றுற மிஷனுக்கும் மெய்க்கனை அழிக்கிறதுக்கும் பக்காவான டைம் செட் ஆகிடுச்சு. ஃபெஸ்டிவலை விட ஒரு பெரிய கலவரம் நடக்கும்னு நம்ம ஆள் சொன்னது இப்போ நிஜமாயிருச்சு. நம்ம ஆளோட சீன் இப்போ ப்ரிப்பரேஷன்ல இருந்து எக்ஸிபிஷனுக்கு மாறிடுச்சு. மெய்க்கனோட சரிவு அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரூம் ஆரம்பத்துல இருந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்றதுக்கு இந்த வாக்குமூலமே ஒரு எவிடன்ஸ். என்னோட சீட்டை காப்பாற்றிக்க டான்ஜுவான் எவனை வேணா பலி கொடுப்பான்னு இந்த கில்லிலேயே ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனால் சுற்றி இம்பிட்டு ரத்த காடாக இருந்தாலும் நம்மளால் செம்மக்கூலாக நிற்கிறத பார்த்தா எல்ஃபின் எண்டிகேம் ரிசல்ட்டையும் நம்மளால் ஆல்ரெடி கணிச்சிட்டான்னு நல்லா தெரியுது. நம்மளால் சும்மா லோக்கலுக்கு வரல, பாஸ்ட் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆன அதே ஏரியாவுக்கு இப்போ அண்டர்டேக்கர் மாதிரி ரிட்டர்ன் ஆகிருக்கான். ஆனால் இந்த வாட்டி சீன் வேற, டோட்டல் கேமையும் நம்மளால் கண்ட்ரோலில் வச்சு எண்டு கார்டு போட வந்திருக்கான். ஒரு காலத்தில் நம்மளால் அடிமையாக வச்சுருந்த காடலோட நெஞ்சிலேயே இன்னைக்கு வைக்கிற ஒவ்வொரு ஆப்பும் மரண குத்து. வாகின் அவுட் ஆனதோட அவன் செஞ்ச துரோகம் இப்போ பப்ளிக்கில் அக்குவேர் ஆணிவேராக கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதனால் டான்ஜுவானுக்கு இப்போ சப்போர்ட் கம்மியாகி ஆப்போசிட் பார்ட்டிங்க எகிர ஆரம்பிச்சிட்டானுங்க. சும்மா டம்மி பீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வந்த நம்ம ஹீரோ மெய்க்கன் கேங்க அவங்களுக்குள்ளேயே வெட்டிக்கிற அளவுக்கு தரமான ஸ்கெட்சு போட்டான். இந்த மாதிரி எவனையுமே நம்ம அதை சைக்கோ கேங் தனக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பித்தா அவனுங்களை வெளியிலேருந்து அசால்ட்டாக காலி பண்ணிடலாம்னு நம்ம ஆளுக்கு நல்லா தெரியும். மற்றவனுங்க எல்லாம் இன்னும் அந்த மரண பயத்தில் ஷாக்காகி போய் கிடக்க நம்மால் அடுத்த சம்பவத்துக்கு மைண்டை ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா வாகினை லாக் பண்ணது சும்மா சாம்பிள் தான். மெய்க்கனோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் க்ளோஸ் பண்ணுற மெயின் பிக்சரை இனிமே தான் ஆரம்பம். ஃபேவலாக்கு பின்னாடி பைரட்ஸ்காரனுங்க இருக்கிற விவகாரம் டான்ஜுவானுக்கு தெரிஞ்சாலும் அவன் இன்னும் தன்னோட கெத்த விடாமல் அடுத்த அப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு கணக்கு போடுறான். ஆனால் அங்கே நிற்கிற ஆளுங்க எல்லாம் வெறியாகி அந்த ரூமே இப்போ கலவர பூமியாக மாறுது. அந்த கேப்பில் எல்மானோ ஆமாடா நான் தான் துரோகின்னு ஓப்பனாக கெத்து காட்ட டென்ஷன் பீக்குக்கு போகுது. இதை இப்படியே விட்டா தன்னோட கெத்து கம்மியாகிடும்னு டான்ஜுவான் கணக்கு போடுறான். சுத்தியும் விட்டு ரத்த காடாக இருந்தாலும் கிழவன் இன்னமும் கிரிமினலாக கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அங்கே ஒருத்தனுக்கு புரியுது. மேட்டரை முடிக்க கிழவன் தன்னோட வெப்பனை எடுக்க அவனை சுற்றி டார்க் ஆரா வெறித்தனமாக பரவ ஆரம்பிக்குது. சொன்ன மாதிரி வாகின் துரோகி தான். அப்போ அவன் கூட டீலிங் வச்சிருந்த சிண்டிகேட்டும் எனக்கு துரோகம் தான் பண்ணியிருக்கணும்னு அடுத்த குண்டை தூக்கி போடுறான். வாகின் எஸ்கேப் ஆகத்தான் இவனுங்க வேற ஹவுஸை கொளுத்திருக்கானுங்க. இப்போவே உண்மையை ஒத்துக்கிறவனுக்கு ஒரே வீட்டில் ஈஸியான மரணம் தானு மரண ஆஃபர் தரான். இதை கேட்டு மாட்டிக்கிட்ட ஒருத்தன் பேனிக் ஆகி இது சதின்னு கத்துறான். சம்மந்தம் இல்லை, எல்லாம் அந்த செஞ்ச வேலை தானு அவன் பழி போட பார்க்க பேசி முடிக்கிறதுக்குள்ள டான்ஜுவான் அவனை ஸ்பாட்லேயே காலி பண்ணிடுறான். அவன் ரத்தம் மொத்தமும் மூஞ்சில தெரிக்க கிழவனோட அந்த சைக்கோத்தனமான சந்தேகத்தை பார்த்து அவன் பயத்தில் ஷாக்காகி போய் நிற்கிறான். இப்படி கிடக்கிற ஒருத்தன் கிழவன் செஞ்ச கொலையை பார்த்து ஷாக்காகி போய் நிற்க நம்ம ஆள் மாசா முன்னாடி வரான். நான் ஒன்றும் தப்பு பண்ணலை பாஸ், உங்களுக்குள்ளே இருந்த ஒரு துரோகியை வெளியே காட்டி உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன்னு மேட்ரை திருப்புறான். இப்போ உங்களுக்கு அந்த சிண்டிகேட் கேங்கையும் டோட்டலாக காலி பண்ண ஒரு தரமான ரீசன் கிடைச்சிருச்சுன்னு நம்ம ஆள் ஆப்ப வைக்கிறான். டான்ஜுவான் இவனை உத்து பார்த்து இவன் என்ன கேம் பிளே பண்ணுறான்னு யோசிக்கிறான்.
ஆனால் அந்த சிண்டிகேட்டை அழிக்க கிழவன் தன்னைத்தானே யூஸ் பண்ணிக்க போறன்றத நம்மளால நோட் பண்ணிடுறான். லாஜிக் பிடிச்சிருந்தாலும் முதல்ல நீ யாருடான்னு டான்ஜுவான் கேட்குறான். முன்னாடி நிற்கிறவன் நம்மளை காப்பாற்ற வந்த சாமியா இல்லை அழிக்க வந்த யமனான்னு கிழவன் மைண்ட் வாய்ஸ் ஓடுது. ஆனால் நம்மளால் பயப்படாம செம்மகத்தாக சிரிச்சுக்கிட்டு நான் ஒன்றும் ஏஞ்சலும் இல்லை டெவிலும் இல்லை, உங்ககிட்ட ஒரு புது பிஸ்னஸ் பேச வந்த சாதாரண பிஸ்னஸ் மேன்னு மரண மாதம் முடிக்கிறான். பிஸ்னஸ் பார்ட்னரானு டான்ஜுவான் யோசிக்கிறான். நம்ம 2 பேருக்கும் ஒரே குறிக்கோள் தான் பாஸ், இந்த சிண்டிகேட்டை காலி பண்ணிட்டு ஏரியாவை பழையபடி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நம்மளால் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான். இப்போ உங்களுக்கு கேன்விஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு நெட்வொர்க் கண்டிப்பாக தேவை. சிண்டிகேட் துரோகம் பண்ணியும் நீங்கள் அவங்கள சும்மா விட்டீங்கன்னா அவங்க நெட்வொர்க் உங்களுக்கு அவ்வளோ முக்கியம்னு தானே அர்த்தம்னு நம்மளால் பேச பேச தன்னோட மைண்டை இவன் அக்குவேர் ஆணிவரா தெரிஞ்சு வச்சிருக்கான்னு கிழவன் ஷாக் ஆகுறான். இந்த கேப்ல பயந்துகிட்டே வரைக்கே நான் தான் சிண்டிகேட்டோட டிஸ்ட்ரிபியூஷனை சீக்கிரட்டா ஹேண்டில் பண்ணேன், ஸோ நெட்வொர்க்கை மாத்துறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைன்னு அசூரன்ஸ் தரா. இனிமே அந்த டீலிங்கை நானும் கேவும் டேக் ஓவர் பண்ணுறோம்னு நம்மளால் ஆஃபர் பண்ணுறான். இனிமேல் சிண்டிகேட்டுக்கு பதிலாக உங்கள் சரக்கு எல்லாம் நம்ம மூலமாக தான் போகும்னு நம்மளால் ஸ்கெட்ச் போடுறான். டான்ஜுவான் சைலண்ட் ஆகி லாப நஷ்டத்தை கணக்கு போடுறான். கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் நீ சொல்கிறது உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறான். ஆனாலும் உன்னை உடனே நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஆக்ஸை அந்த ரிப்போர்ட் மேலே குத்தி மரண வார்னிங் கொடுக்குறான். இது நம்ம பஸ்ட் மீட்டிங், ஸோ சரக்கை உன்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு கிளம்ப சொல்ல உங்கள் கவலை நியாயம்தான் பாஸ், என் பேச்சை பார்க்காதீங்க, என் ரிசல்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ணுங்கன்னு நம்மளால மாசா சவால் விடுறான். இதை காட்டுறதுக்காக அங்கே குத்தி இருந்த ஆக்ஸை நம்மளால் அசால்ட்டாக உடச்சி ரூம் முழுக்க செதறடிக்கிறான். இதை பார்த்து கிழவன் கேங்கே ஷாக் ஆகுது. ஒரு பிளேடை எடுத்து சுத்துற நம்ம ஆளோட கண்ட்ரோலை பார்த்து ரூமே சைலண்ட் ஆகுது. இந்த டாக்குமெண்ட் மேலே ஒரு குறியை போட்டு சேலஞ்ச் பண்ணுறான் நம்ம ஆளு. உங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு காலி பண்ண போகிற டார்கெட் பவுலோ சாண்டோஸ், அவன் ஏரியாவை டோட்டலாக தும்சம் பண்ண போகிறேன்னு கெத்து காட்டுறான். என்னோட உசுரை காப்பாற்றிக்க ஓடுற அந்த பயந்தாங்கோலி பவுலாவோட நிக்னேம் முறைக்கும் நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்து டான்ஜுவானுக்கு இவன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வருது. இருந்தாலும் உஷாரான கிழவன் அந்த ஏரியா ரொம்ப டேஞ்சர், அதனால் மெய்க்கன் அசாசினை உன் கூட அனுப்புறேன்னு சொல்கிறான். அவனுங்க வரது நம்ம ஆளுக்கு ஹெல்ப் பண்ண இல்லை, நம்ம ஆளை நோட்டம் விடுறதுன்னு நம்ம ஆளை டக்குன்னு புரிஞ்சுக்கிறான். போயிட்டு வர வரைக்கும் இங்கேயே என்கிட்ட தான் இருப்பான்னு கிழவன் ஓப்பனாக அவளை ஹாஸ்டேஜ் ஆக்குறான். நம்ம ஆளை அதை அசால்ட்டாக ஏற்றுக்கிட்டு கேவை அங்கேயே விட்டுட்டு அட்டாக்குக்கு கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு பவுலோவோட ஃபேக்ட்ரிக்குள்ள நம்ம ஆளு மாசா என்ட்ரி கொடுக்குறான். நமக்குள்ள ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஆளு சுற்றி அசாசின் நின்னாலும் அவங்க கேப்டன் மேனுவல் நம்ம ஆளோட மூவுக்காக தான் வெயிட் பண்ணுறான். தன்னோட டீமே இவ்வளவு ஈஸியாக நம்ம ஆளு கண்ட்ரோலில் போனதை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். நம்ம ஆளோட ஃபைட்டை பார்த்த எவனுமே நம்ம ஆளு பேச்சை தான் கேட்பான்னு மேனுவல் ஒத்துக்கிறான். ஏன்னா ட்ரைண்ட் அசாசினை விட நம்ம ஆளு ஃபிசிக்கலாக வேற லெவலில் இருக்கான். இந்த காட்டுக்குள்ள தன்னோட சொந்த ஏரியா மாதிரி அசால்ட்டாக மூவ் பண்ணுறான். அதுலேயும் அந்த பயங்கரமான ஓனாய் மனிதர்களை நம்ம ஆளு கேஷுவலாக கொண்டு கூச்சதை பார்த்து மேனுவல் ஷாக் ஆகுறான். அவனுக்கு நம்ம ஆளு மனுஷ உருவத்தில் இருக்கிற ஒரு மான்ஸ்டர். இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கேயே நின்று வேடிக்கை பாருங்கன்னு நம்ம ஆளு ஆர்டர் போடுறான். மேனுவல் தயங்குறான். உன்னை அனுப்புனதே என்னை நோட்டமுறத்தான், ஹெல்ப் பண்ண இல்லைன்னு நம்ம ஆளு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறான். இங்கிருந்து பார்த்தா ஃபேக்ட்ரி நல்லா தெரியும்னு சொல்லிட்டு மேனுவல் பேசுறதுக்குள்ளே நம்ம ஆளு ஒத்தையில் கீழே குதிக்கிறான். நம்ம ஆளு தனியாக அட்டாக்குக்கு போகிறத பார்த்து மேனுவல் ஷாக் ஆகி போய் நிற்கிறான். இதோட இந்த எபிசோடு ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.